ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ரொம்ப 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 அரிதான இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத ரொம்பவும் வினோதமான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான உணவு அப்படின்னா என்னது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய தேன் தாங்க. இதுக்கு பேர் மேட் ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேனை நம்ம ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரெண்டு உருவங்களாக தெரிகிற மாதிரி ஹாலுசினேஷன் ஏற்படுமா. அதாவது ஒரு மாதிரி மயக்கமாக வரும், கிட்டத்தட்ட பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுவோமாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் அதிகமான குவான்டிட்டி இந்த தேனை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்துமா. இப்படிப்பட்ட தேனை நம்ம வாங்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப உயரமான மலைப்பகுதிகளில் தான் இந்த தேனீக்கள் அதனுடைய கூட்டை தேன் கூடுகளாக கெட்டுதுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் நேபாள் இருக்கும் தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய ஹிமாச்சல் மலைப்பகுதிகளில் காணப்படுது. அந்த உயரமான மலைப்பகுதியில் மட்டும் எப்படி இந்த தேன் கிடைக்குது தெரியுமா? அந்த மலைப்பகுதிகளில் ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பூ இருக்குங்க. அந்த பூவில் இருக்கக்கூடிய நெக்டார்ஸ் மூலமாக தான் இந்த ஹனியை எடுத்து அந்த தேனீக்கள் இந்த தேன் கூட்டையே கட்டுது. இந்த ஃப்ளவரில் கிரானோடாக்சின் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஷத்தன்மை வாய்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த விஷத்தன்மை வாய்ந்த கிரானோடாக்சின்ஸ் அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸை இந்த தேனீக்கள் உறிஞ்செடுத்து தேன் கூடுகளாக கெட்டும்போது அதுலேயும் அதே விஷத்தன்மை கலக்குதுங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த தேனை சாப்பிட்டோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹாலுசினேஷன் ஏற்படுது. ஆனால் இந்த மேட் ஹனிக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. வெறும் 500 கிராம் மட்டுமே கிட்டத்தட்ட $300 வரைக்கும் போகுமாங்க. இந்த தேனை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கீழேருந்து ஒரு டீம் புகையை போட்டு அந்த தேனீக்களை கழிச்சு விடுவாங்க. அதே மாதிரி மலை உச்சியில் போயிட்டு லேடரை, அதாவது கயிற்றுனால கெட்டப்பட்ட லேடரை உருவாக்கி அதை கீழே போடுறதுக்கு ஒரு டீம் வேலை செய்வாங்க. அதே மாதிரி அந்த லேடரில் இறங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த பக்கெட்டோட போயிட்டு அந்த மலைகளில் இருக்கக்கூடிய தேனை கட் பண்ணி எடுப்பார். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இந்த தேனை எடுக்கிறதுல இருக்கிறதுனால தான் இந்த தேனுக்கு இவ்வளோ டிமாண்ட். இந்த நேபாள் நாட்டில் இந்த தேனை எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக வீடு திரும்பி வரவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரியும் வச்சு கொண்டாடுறாங்க. பிரபல யூடியூபர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் நேபாள் நாட்டுக்கு போயிட்டு இந்த மேட் ஹனியை சாப்பிட்டு இதனால ஏற்படுற விளைவுகளையும் பற்றி அவங்களுடைய வீடியோவில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேட்ஸ் நெஸ்ட் சூப். அதாவது ஒரு பறவையினுடைய கூட்டை எடுத்து அதில் சூப் போட்டு குடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூப் போட்டு குடித்தா கேன்சரே வராது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க ரொம்ப கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமே மலன்னு பெருசாக வளர்ந்துருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இப்படி ஒரு விஷயத்தை பாரம்பரியமாக பின்பற்றிக்கிட்டே வராங்க. இந்த பறவையினுடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட்லெட். இது ஸ்பைடர் மாதிரி அதனுடைய சலைவா, அதாவது எச்சில வச்சு அதனுடைய கூட்டை கெட்டுங்க. இப்படிப்பட்ட பறவைங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் அதிகமாக வாழுது. ஒரு வருஷத்தில் 3 தடவை இந்த பறவைங்க அதனுடைய கூட்டை அதனுடைய சலைவா மூலமாக கெட்டுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த பறவை கெட்டுற இந்த கூட்டை எடுத்து சூப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பறவையினுடைய கூடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் இந்த பறவையினுடைய கூட்டினுடைய காஸ்ட் அதிகமாக இருக்குமாங்க. ஏன்னா உயர்ந்த மலைகளில் இருக்கக்கூடிய குகை பகுதிகள்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் தான் இந்த பறவை கூட்டையே கட்டுமா. ஸோ மேட் ஹனியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த பறவையினுடைய கூட்டை எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து உயர்ந்த மலைகள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் இந்த கூட்டில் அந்த பறவையினுடைய முட்டையும் இருக்கும். ஆனால் அது தெரியாமல் இந்த கூட்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரம் தெரிஞ்சே இந்த கூட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதனால் இந்த பறவையினுடைய இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 88% வரைக்கும் குறைவாயிடுச்சு. அதனால தான் இந்த பறவைகளுடைய கூடு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. ஸோ இந்த பறவையினுடைய கூடு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மியான்மரில் இந்த பறவைங்களுக்காக ஸ்விஃப்ட்லெட் ஹோட்டல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து அதனுடைய கூட்டை கெட்டுமாங்க ஒவ்வொரு வருஷமும். அப்படி கெட்டுற கூட்டில் முட்டைகள் இருந்தால் அந்த கூட்டை தொடவே மாட்டாங்க. அப்படி முட்டைகள் இல்லைன்னா மட்டும்தான் அந்த கூட்டை அறுவடை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இவங்க $6000 வரைக்கும் வருமானம் ஈட்டுறாங்க. மியான்மர் மாதிரியே மலேசியாலையும் இந்த பறவைங்களுக்காகவே ஸ்விஃப்ட்லெட் ஹோட்டலை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 900லேருந்து 60,000 வரைக்கும் இந்த பறவைங்களுக்கான ஹோட்டல்ஸ் இருக்காங்க. நியூயார்க், சைனா இந்த மாதிரியான இடங்களில் இந்த பறவையினுடைய கூடுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விசாலிஸ் கோல்டன் பெர்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச சொடக்கு தக்காளி தான். நம்ம காட்டு செடிகளாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த சொடக்கு தக்காளிகளை அமுக்கி விளையாண்டுருப்போம். 90s கிட்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த சொடக்கு தக்காளியை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த சொடக்கு தக்காளியை நம்ம வேண்டான்னு தூக்கி கூட எரிஞ்சிருப்போம் சில நேரங்களில். ஆனால் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்காங்க. நிறைய நாடுகளில் இந்த ஒரு சொடக்கு தக்காளிக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. நம்ம ஊரில் ரோட்டோரங்களில் நிற்கக்கூடிய இந்த செடியினுடைய பழங்கள் பல நாடுகளில் அதிகமான விலைக்கும் விற்கப்படுதுங்க. இது தக்காளி குடும்ப வகையை சேர்ந்தது. ஒரு மாதிரியான சோர் டேஸ்ட்லையும் ஸ்வீட்டான டேஸ்ட்லையும் இருக்கக்கூடியது தான் இந்த சொடக்கு தக்காளி. இதில் ரவுண்டாக பழம் இருக்கும். அதை சுற்றி பேப்பர் மாதிரி ஒன்று கவர் ஆகி இருக்கும். இந்த பழத்தினுடைய நேட்டிவ்னு பார்த்தா நம்ம இந்தியா தாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்காலையும் இந்த மாதிரியான பழங்களை அதிகமாக பார்க்க முடியுமா? இவ்வளோ நாள் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இதை நம்மளுடைய நெத்தியில் சொடக்கடிச்சு விளையாண்டவங்களாம் நம்ம நிறைய பேர் இருந்திருப்போம். என்ன மாதிரி நீங்களும் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ராக்கி மவுண்டைன் ஆயிஸ்டர். இதனுடைய பேரை கேட்ட உடனே ஏதோ சீ ஃபுட் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது மாட்டினுடைய டெஸ்டிகல்ஸ், அதாவது மாட்டினுடைய விதைப்பையில இருந்து எடுத்து தான் இந்த மாதிரியான வித்தியாசமான உணவை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் வெஸ்ட் அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி உணவை அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த விதைப்பையை மாட்டில் இருந்து எடுத்து அதை பீல் பண்ணணும். அதாவது மேலே இருக்கக்கூடிய தொலியை உரித்து அதை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைசஸாக, அதாவது ரொம்பவும் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சீசன் பேட்டரில் முக்கி அதை கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்களாங்க. மேல் பகுதி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குமா. அமெரிக்காவில், அதுவும் முக்கியமாக வெஸ்ட் அமெரிக்காவில் லோக்கல் டைனர்ஸ்லையும் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் இந்த மாதிரி உணவை அதிகமாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதனுடைய டேஸ்ட்டு ஃப்ரைடு சிக்கனுடைய டேஸ்ட் மாதிரி இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கோலிக்கல்ஸ். இதை ஃபாரின் பிக்கல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வெளிநாட்டு ஊறுகான்னு சொல்லுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சால்ட்டியாகவும் ஸ்வீட்டாகவும் சோறாகவும் இருக்குமாங்க. இந்த மாதிரியான டேஸ்ட்டுக்காக இந்த காய்களை வெட்டி ஒரு ஜாரில் போட்டு கூல் எய்ட் ஃப்ளேவர், அதாவது செரி ஃப்ளேவரில் இந்த மாதிரியான ஒரு ஜூஸை ஊற்றுவாங்க. அதுக்குள்ளவே கப் ஆஃப் சுகரை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரில் இருக்கக்கூடிய இந்த காய்களோட இதை சேர்த்துருவாங்க. இது கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஊறணுமாங்க. இந்த தண்ணியிலேயே இதை சோக் பண்ணி வைக்கும்போது இதனுடைய டேஸ்ட்டு இந்த மாதிரி 3 வித்தியாசமான சுவை கலந்த டேஸ்ட்டாக மாறும். இது ஃபாரினில் அதிகமாக விரும்பி சாப்பிடப்படுது. அதிகமான விலைக்கும் போகுதுங்க. இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் என்னுடைய லைஃப்பில் ஒரே ஒரு டைம் இதை சாப்பிட்ருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப மட்டமாக தான் இருந்தது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு ரேஷ்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஃபுட்டுக்காகவே மதுரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜானத்துக்கு ரொம்ப ரொம்ப சாரி, அவங்களுக்கு April 4 பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். பிலேட்டட் விஷஸ் செல்லும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.